உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நாக்கில் புற்று. இன்னைக்கு புற்றுநோய் எங்கெங்கே வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வைத்தியருக்கு வந்துருந்துச்சு, நாக்கு நிறையா இருக்குது. மருத்துவம் மொத்தம் மறந்துட்டார் அவர் அதுக்கப்புறம். ஏன்னா அவருக்கே வந்திருக்கு. என்னன்னா அவர் கடை சாப்பாடாக சாப்பிட்ருக்கார். அதிக அளவு கடையிலேயே சாப்பிட்டதால அங்கே இருக்கிற உணவுகள் சரியில்லை. அதனால் அவருக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான மருத்துவம் புங்கநிலை, கடுக்காய், கழுதைப்பால், தேன், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நாக்கில் புற்றுநோய் வந்துருச்சுன்னா, சாதாரணமாக புண்ணு வந்துச்சுனாக்கா நம்ம ஆட்டுப்பால், நாட்டு மாட்டு பால், நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கிறோம். அது சாப்பிட்டாலே நம்மளுக்கு சரியாக போயிடும். அதாவது சூப்பு, கீரை சூப்பு அந்த மாதிரி குடிச்சிங்கனாக்கா சாதாரண நாக்கு புண்ணுன்றது சரியாகும். நாக்கில் புற்றுநோய் அதில் புண்ணு வந்துச்சுனாக்கா சீக்கிரமாக ஆறவே ஆறாது. அந்த நாக்கில் புற்றுநோயினால் புண்ணாக இருக்கிறத அந்த புண்ணை ரேசாக ஆற்றலாம், வேதனையை குறைக்கலாம். அது வளர்ந்தது 6 நாளும் அந்த கட்டி மாதிரி களலை மாதிரி அப்படியே நிற்கத்தான் செய்யும். முழுதாக நம்ம அதை குணப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு பேரே புற்று. அறுத்து எடுத்தாலும் கூட திரும்பவும் புற்று எப்படி கரையாக நம்மளுக்கு புத்து கட்டிக்கிட்டே வருது, அந்த மாதிரி அந்த இது வளர்ந்துக்கிட்டு தான் வரும். வேதனையை குறைக்கலாம். புண்ணாக ஆற்றிட்டோம்னாலும் அது புற்று அப்படியே கட்டி மாதிரி புத்தான் நிற்கும். களலை கட்டி மாதிரி நாக்கில் நிற்கும். அந்த புற்றுநோயினால் அவதிப்படுறவங்களுக்கு வேதனையை குறைக்கிறதுக்கு, புண்ணை ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இந்த புங்கன் இலை சாறு கூட சீரகத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கிறலாம். கடுக்காய் பொடி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும். துவர்ப்புத்தன்மை 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறலாம். அந்த புண்ணுனால் எதுவுமே சாப்பிட முடியாது, அவங்களுக்கு உமிழ்நீர் கூட முழுங்க முடியாமல் அப்படியே வாயில் ஜலவா வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி துர்நாற்றம் வீசும். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறலாம். கழுதைப்பால் கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 20 மில்லி அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சாலும் போதும். இது அவங்க நாக்கில் தொட்டு தொட்டு வச்சு நல்லா மெதுவாக வாயை மூடி சப்பி, அந்த கடை வாய்களில் நாக்கில் முழுதும் புண்ணாக, தொண்டைக்குழியில் உள்ளுக்கெல்லாம் புண்ணாக இருக்கும் சில பேருக்கு. அதை அவங்க மெதுவாக உள்ளுக்குள்ளே வாயில் இல்லை கொப்பளிச்சு வைக்கிற மாதிரி வாயில் வச்சு அப்படியே கொப்பளிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாயில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்கம் முழுங்கிடலாம். முழுங்கிட்டு இப்படியே மெதுவாக வாயில் வச்சு முழுங்கிட்டு ஒரு 50 மில்லி அளவுக்கு இருக்கிற மாதிரி கூட பால் நிறையா கிடச்சதுன்னா கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா புண்ணு ஆறிடும். அதுக்கப்புறம் வேதனை குறைச்சிடலாம். நாக்கில் புற்று வந்துச்சுனாலே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு முக்கியமாக கடுக்காய், புங்கநிலை, கழுதைப்பால், சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த மருந்து அப்படியே மெதுவாக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆறும். உடனே ஆறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். நாக்கில் வந்த புற்றுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.